தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கிய செய்தி. மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெற இருப்பதால் மக்களவைத் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுதே எழுந்திருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் நடத்திய கூட்டத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடைய சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சித்திரை திருவிழா நடைபெறுவதன் காரணமாக தேர்தலுக்கு பாதுகாப்பு அளிப்பதில் சிரமம் ஏற்படும் என்று மதுரை காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ஹரிகிருஷ்ணன், யார் இந்த கோரிக்கையை இப்ப எழுப்பியிருக்கிறாங்க? மதுரையில சித்திரை திருவிழாவின் காரணமாக மக்களவை தேர்தலை ஒத்திவைக்கணும் அப்படின்னா மதுரைக்கான மக்களவை தேர்தல் மற்றும் மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும் இந்த மக்களவை தேர்தலை ஒத்திவைக்கணும்னு அந்த கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்களா, அல்லது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கே மக்களவை தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்திருக்கிறதா? மனோஜ், பாத்தீங்கன்னா தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில மதுரை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தலைமையில அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமானது தற்போது 1 மணி நேரமாக நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி சார்பில் அதாவது ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 20 நாட்களுக்கு சித்திரை திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு நாளன்று தான் தேரோட்ட நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. தேரோட்டம் மற்றும் கள்ளழகர் எதிர் சேர்வு என 2 முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த நிகழ்விலே ஏராளமான பக்தர்கள், கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள். அந்த நேரத்தில் வாக்குப்பதிவு என்பது சாத்தியமற்ற ஒரு செயல். ஆகவே தேர்தல் தேதியை முன்பாகவோ அல்லது அடுத்த கட்டமாக, முதல் கட்டம் இல்ல 2வது கட்டத்திலே மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். தற்போது எழுத்துப்பூர்வமாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைப்பதற்காக தற்போது அனைத்து கட்சியினரும் தற்போது அந்த பணிகள் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. கூட்டம் நிறைவுற்றாலும் எழுத்துப்பூர்வமாக மாவட்ட ஆட்சியரிடம் தேதியை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். மேலும் கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையாளர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ஒரு முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார். மதுரை மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினர் சேர்ந்து சித்திரை திருவிழாவுக்கு 5000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது வழக்கமான ஒரு செயல். அதை பாதுகாப்பு அளிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கள்ளழகர் திருக்கோவிலிருந்து கள்ளழகர் புறப்பட்டு வழிநெடுகிலுமே ஒரு 500க்கும் மேற்பட்ட மண்டபப்படுகளில் எழுந்துருவார். இது போன்ற ஒரு முக்கிய நிகழ்வுகள், தேரோட்டம், திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல இடங்கள் மதுரையே என்பது விழாக்குளமாக இருக்கும். அப்ப பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பணியில் மேற்கொள்ள 5000 காவல்துறையினர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வாக்குப்பதிவுக்கு என்று காவலர்கள் தனியாக கொடுக்க முடியாது. அருகில் உள்ள பிற மாவட்டங்களிலும் தேர்தல் நடப்பதால் கூடுதல் காவலர்களை கேட்டு பெற ஒரு இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே நீங்க தேதியை மாற்றுவதற்காக அல்லது இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் தகவல் தெரிவிங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் அப்படி அதே தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்ற முடிவானால் துணை ராணுவ படையை கூடுதலாக கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மாவட்ட ஆட்சியரிடம் நேரிலேயே வலியுறுத்தி இருக்கிறார். என்று கேட்டால் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் துணை ராணுவ படையினர் வைத்து தேர்தலை நடத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலவி இருக்கிறது. இந்த நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதன் பின்பு இந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அவர் எழுத்துப்பூர்வமாக மின்னஞ்சலிலே விரிவான விளக்கத்தை அனுப்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து இன்று மாலைக்குள்ள ஒரு முடிவு எட்டப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது ஒரு தொகுதியை மட்டும், மதுரை பாராளுமன்ற தொகுதி மட்டும் தேதி மாற்றம் என்பது சாத்தியமற்றது. அப்படி மாற்றி அமைத்தால் மதுரை தமிழகம் முழுவதுமே பாராளுமன்ற தொகுதியில் 39 தொகுதிகளிலும் தேர்தல் மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்படுகிறது. தென் மாவட்ட மக்கள், முக்கியமாக விருதுநகர், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதன் என தென் மாவட்டத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் பங்கேற்பார்கள். அப்பொழுது திருவிழாவில் பங்கேற்க வருவதனால் அன்றைய வாக்குப்பதிவானது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாகவே தற்போது தேர்தல் தேதி மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை கூட்டம் முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி மற்றும் மாநகர காவல் ஆணையாளர், எஸ்பி உள்ளிட்ட மாநகராட்சி ஆணையாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை பின்பாகத்தான் அறிக்கை மாவட்ட ஆட்சியரிடமிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் பின்புதான் தேர்தல் தேதி மாற்றி அமைக்கப்படுமா இல்ல அதே அறிவிக்கப்பட்ட தேதியிலே தேர்தல் நடைபெறுமா என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. மனோஜ்.